விரியும் காலம். குழந்தைகள் மற்றும் பெண்கள் நல ஆர்வலர் முனைவர் எஸ்தர் மரிய செல்வம் அவர்களுடன் நேர்முகம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த மாதத்துல குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினத்தை உலகம் முழுக்க நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்றவங்களாம் இப்ப இருக்கிறாங்களா அப்படின்றதே நிறைய பேருக்கு யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி பார்த்த அளவுக்கு இப்ப அதிகமா குழந்தைகள் ரெஸ்டாரண்ட்ஸ்ல இல்லைனாக்கா ஒர்க் ஷாப்ஸ்ல வேலை செய்யறத இப்பெல்லாம் நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா அரசு கல்விக்காக நிறைய முன்னெடுப்புகள் செய்யறாங்க, குழந்தைங்க எல்லாருமே படிக்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கும் அந்த அவேர்னஸ் போச்சு, கல்விதான் குழந்தைங்களுடைய எதிர்காலம் அப்படின்றது. அப்படி இருக்கும்பொழுது இன்னும் கூட இந்த குழந்தை தொழிலாளர்கள் தினத்தை நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான தேவை என்ன? இந்த குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னா முதல்ல யாரு? இப்போ குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சட்ட பிரகாரம் 14 வயதுக்கு கீழே பள்ளியில இல்லாமல் இருந்தாலே அவங்க குழந்தை தொழிலாளர்களாக தான் கருதப்படுவாங்க. யாரெல்லாம் பள்ளியிலிருந்து ட்ராப் அவுட் ஆகி இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக அவங்க தொழிலுக்கு போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நம்ம சட்டப்பிரகாரமே 14லிருந்து 18 வயதுள்ள குழந்தைகள் அவர்கள் நான் அசார்டஸ் ஆக்குபேஷன், அதாவது அபாயகரமாக இல்லை, ஆபத்தாக இல்லாமல் அந்த மாதிரியான தொழில்களை அவர்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஒரு குழந்தை பள்ளியில் இல்லாமல் அவங்க இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுறப்போ 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைகள். ஆனால் நம்மளுக்கு பல்வேறு சட்டங்கள் உதாரணத்துக்கு கட்டாய கல்வி சட்டம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009, அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 14 வயது வரைக்கும் கட்டாய கல்வி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகள்லாம் அதிகமாக படிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பும் குறைவாக இருக்கிறது. இப்போது நிச்சயமாக 14 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபடுறப்போ அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களுக்கு பாதிக்கப்படுது. ஒரு குழந்தைக்கு குழந்தையா அவங்க அந்த குழந்தை சைல்டுஹுட், அந்த குழந்தை பருவத்தில் அவங்க விளையாடணும், கிரவுண்டில் போய் விளையாடணும், பள்ளிக்கூடத்தில் போய் அவங்க கல்வியை நன்றாக கற்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வளர்ச்சிக்கு, அவங்க முழு அந்த பொட்டென்ஷியல் வளர்ச்சிக்கு அதற்கான வாய்ப்புகள்லாம் அவங்க தொழிலில் ஈடுபடுறப்போ தடைப்படுது. இந்த காலகட்டத்தில் குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறார்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி எழுப்புனீங்க. நிச்சயமாக மறுக்க முடியாது, குழந்தை தொழிலாளர்கள் நம்முடைய சமூகத்தில் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யூனிசெஃப்பும் ILOவும் ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. அந்த ஆய்வுபடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா உலகம் எங்கு தற்போதைக்குள்ள நிலையில், அதாவது 2024 அந்த ஆய்வின்படி அவங்க என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா ஏறக்குறைய 138 மில்லியன் குழந்தைகள் இந்த மாதிரியான சைல்ட் லேபராக அவங்க இருக்கிறதா பார்க்குறாங்க. இப்போ SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், அப்போ நீடித்த நிலையான அந்த வளர்ச்சிக்கான அந்த கோலில் 8.7 குழந்தை தொழிலாளர் முறை எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை 2025க்குள்ள முற்றிலுமாக அதை நம்ம நிறுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம 2025 இருக்கிறோம். ஆனால் கடந்த ஆண்டு மேற்கொண்ட ஆய்வே இத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு புள்ளி விவரத்தை நமக்கு கொடுக்குது. சர்வதேச தொழிலாளர்களுக்கான அமைப்பு ILOவுடைய டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் ஒரு 5 ஆண்டு காலத்துல நம்ம நினைத்தபடி இந்த குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலுமாக ஒழிக்கணும்னாக்கா இப்ப நம்ம செயல்பட்டு இருக்கிறத விட 11 மடங்கு நம்ம அதிகமாக செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிச்சயமா குழந்தை தொழிலாளர்கள் முறை இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாது. இப்போ நம்ம இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் குழந்தை தொழிலாளர் பல்வேறு இடங்களில் பணிபுரிகிறாங்க. ஃபேக்டரி ஆகட்டும், முறுக்கு தொழில், வளையல் செய்யும் தொழில், அப்புறம் பட்டாசு, தீப்பெட்டி, அந்த மாதிரியான பல்வேறு தொழிற்சாலைகள் குழந்தைகள் வேலை செய்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிச்சயமாக பொருளாதார ரீதியாகவும் வளர்ச்சி ரீதியாகவும் பல்வேறு முன்னேற்றங்களை நம்ம அடைந்திருக்கிறோம். அப்போ குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறப்போ ஓரளவுக்கு நிறைய ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கிறதால குழந்தை தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் குறைவாக இருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னாக்கா வட மாநிலத்திலிருந்து குடும்பங்களோடு வந்திருக்கிற அந்த குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ அவர்களுடைய எண்ணிக்கை
அதிகமாக இருப்பதாக நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இப்போ நாங்களே வந்து சாலை வாழ் ஓர மக்களோட வந்து நாங்கள் பணி செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ அந்த சாலை வாழ் மக்கள் வந்து சரியான ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஏதுவாக இல்லாத ஒரு காரணத்தால் வந்து அவர்கள் வந்து இடையிலே வந்து பள்ளியில நிறுத்திட்டு, உதாரணமாக வந்து Zone 5 நம்ம எடுத்துட்டோம்னா பிராட்வே பகுதியில் வந்து அங்கே நிறைய பிஸ்னஸ்லாம் நடந்துட்டு இருக்கிறதால சுமை சுமக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெற்றோர்கள் வந்து போய் செய்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் முடியாத நேரத்தில் வந்து குழந்தைகளை வந்து சேர்ந்து செய்ய போகிற அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிறப்போ என்ன ஆகுதுனாக்கா, அவங்க பள்ளியிலேருந்து ட்ராப் அவுட் ஆகி இந்த மாதிரி வேலையை செய்ய தொடங்குனாங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய குடும்ப பாரங்களை வந்து சுமக்கிறதுக்கு இந்த குழந்தைகள் வந்து பலிகடா ஆயிட்டு அந்த மாதிரியாக வந்து ஒரு ஆபத்துக்கு வந்து அவங்க உள்ளாயிறது வந்து நம்மளுடைய அனுபவத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். நான் இதை பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிருந்தேன். அதாவது சாலையோரங்களில் வாழ கட்டாயப்படுத்தப்பட்ட குடும்பங்களில் இருக்கிற குழந்தைங்க நிச்சயமாக அவங்களுக்கு வந்து தங்கறதுக்கே சரியான இடம் இல்லை அப்படின்னும் பொழுது அவங்க கிட்ட பெருசாக டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. நாடோடிகளாக வந்து இங்கே தங்கியிருப்பாங்க, ஏதோ ஒரு பிழைப்புக்காக வந்து சாலையோரங்களில் இருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட சர்டிஃபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு இருக்காது. அப்போது அவங்களுக்கு பள்ளிக்கு போகிறது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம்தான். அப்போ அப்பா அம்மாவோட சேர்ந்து அவங்களும் நாள் முழுக்க ஏதோ ஒரு பூ வியாபாரமோ இல்லைன்னா ஏதாவது காய்கள் ரோட்டோரங்களில் அந்த மாதிரி வியாபாரமோ செய்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்களும் குழந்தை தொழிலாளர்களாக தான் கருதப்படுவாங்களா? நிச்சயமாக 14 வயதுக்கு வந்து கீழே இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் 14 வயதுக்கு மேற்பட்டவங்க நம்ம சட்டப்பிரகாரம் நான் அசாடஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா வந்து அந்த குழந்தைகளுடைய அந்த குழந்தை பருவமே வந்து அவங்களுக்கு வந்து சுரண்டப்படுகிறது. பள்ளியில சேர்ந்து அவங்க படிக்க வேண்டிய அந்த வயதுல வந்து கல்விக்கான உரிமை, அவங்க வந்து ஒரு கண்ணியமாக வாழ்வதற்கான உரிமை, அவங்களுடைய வளர்ச்சிக்கான உரிமை, அவங்களுடைய பாதுகாப்பிற்கான உரிமை எல்லாமே மறுக்கப்படுகிறது. இப்போ பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், குழந்தைகள் மீன்ஸ் அவங்க வந்து நம்மளுடைய எதிர்காலம், குழந்தைகள் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். கிடையாது. குழந்தைகள் வந்து நம்மளுடைய ப்ரெசன்ட். அவங்கள வந்து நிச்சயமாக இப்போ மாறுபட்டு இருக்கிற சூழல்ல வந்து நிச்சயமா அவங்களுடைய உரிமை சார்ந்து நம்மளுடைய அணுகுமுறை இருக்க வேண்டும். அந்த பார்வையில் அந்த கோணத்தில் வந்து அவங்கள பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா புள்ளி விவரம்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா 2016 2020 வரைக்கும் வந்து எத்தனையோ முயற்சிகள் எடுக்கப்பட்டு அந்த முயற்சிகள் மூலம் குழந்தை தொழிலாளர்கள் வந்து குறைப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகப்படியாக இருந்தது. ஆனா வந்து அன்பார்ச்சுனேட்டா நமக்கு வந்து கோவிட் வந்த அந்த சமயத்துல வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் மூடப்பட்டு குழந்தைகளுக்கு வந்து சரியான முறையில் அந்த கல்வி கற்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்ப தடைப்பட்டிருக்கு. இப்போ நாங்களே எங்களுடைய அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். குழந்தைகள் ஆர்வமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் அதிகமாக கிடைக்கல. இப்போ நாங்களே வந்து எங்களுடைய பணியில் வந்து ட்ரைபல் சில்ட்ரன் கேரளா பக்கத்து மாநிலத்தில் வந்து அவங்க இன்டர்நெட் வசதிக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ அவங்க வந்து ரோட்டில் உட்காந்துட்டு இன்டர்நெட் வசதி கிடைக்குமா, கிளாஸ் அட்டன் பண்ணலான்னு ஆர்வமாக இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் லேர்னிங் சென்டர் அப்படின்ற ஒரு சென்டரை வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு அது வந்து தடையில்லாமல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். அப்போ குழந்தைகளுக்கு வந்து வாய்ப்புகளும் சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஸ்கூலில் இருந்தாக்கா நிச்சயமாக குழந்தைகளுக்கு வந்து பள்ளி செல்லும் ஆர்வமும் வந்து அதிகமாக இருக்கும். நாங்கள் வேலை செய்கிற சாலை ஓர குழந்தைகள் வந்து சில நேரங்களில் பள்ளியில் வந்து பாகுபாடும் வந்து சந்திக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைகள் வந்து அந்த ஆர்வம் வந்து குறைஞ்சு அப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய பெற்றோர்களோடு இணைந்து அவர்கள் வந்து இந்த மாதிரியான தொழிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்கா செம்மஞ்சேரியில வந்து அங்க இருக்கிற ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து நாங்க வந்து ENY ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அமைப்போடு இணைந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு 30 to 40 லட்சம் வந்து அந்த பள்ளியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்றதுக்காக சயின்ஸ் லேபு, லைப்ரரி, அவங்களுக்கு வந்து ஸ்டெம் எஜுகேஷன் முறையை வந்து பயில்வதற்கான அந்த வாய்ப்பு இது எல்லாம் நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்தோம். முக்கியமாக பார்க்கணும்னாக்கா வந்து கழிப்பறை, அதாவது பெண் குழந்தைகள் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா அவங்க பள்ளி செல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து கழிப்பறை இல்லைன்னாக்கா வந்து குறிப்பாக வந்து அந்த மாதவிடாய் அந்த 3 நாட்கள்ல வந்து பள்ளி செல்வதை வந்து நிறுத்தி விடுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு அவங்களுக்கு நல்ல ஒரு முறையான கழிப்பிடம், அப்புறம் அந்த சானிட்டரி நாப்கினை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக அந்த இன்சினரேட்டர் அதெல்லாம் வந்து பள்ளியில் வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நாங்கள் செஞ்சு அது கொடுத்தப்போ அந்த பள்ளியில் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா வந்து 12ஆம் வகுப்பில் வந்து அந்த சுற்று வட்டாரத்திலே வந்து அந்த பள்ளி தான் வந்து முதன்மையாக இருந்தது தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய மத்தியில். ஒரு நல்ல ஒரு பள்ளினாக்கா வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நல்ல விதமாக டெவலப் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கவும் குழந்தைகளும் வந்து ஆர்வமாக வந்து நல்லா பயிர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்முடைய தமிழக அரசானது வந்து பல முன்னோடி திட்டங்களை வந்து நம்ம இந்திய நாட்டுக்கே வந்து கொடுத்துட்டு இருக்கு. உதாரணமா முதல்ல வந்து நமக்கு வந்து இந்த மதிய உணவு திட்டம் இருந்தது. நிறைய குழந்தைகள் வந்து அவங்க பள்ளிக்கு போற ஆர்வமே அவங்களுடைய
வறுமையினால பசியா இருக்கிறப்போ வந்து ஒருவேளை உணவாது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சிது. இப்ப 2வது வந்து இப்ப இருக்கிற இந்த நம்மளுடைய பிரசன்ட் அரசாங்கம் வந்து அவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை ஏற்படுத்தி, உண்மையிலே அது வந்து மிகவும் அருமையான திட்டம். ஏன் நான் சொல்றேன்னா, நாங்க பணி செய்கின்ற சென்னையினுடைய பெரிஃபரியில் இருக்கிற செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், படப்பை, நாவலூர் இந்த பகுதிகளெலாம் வந்து மக்கள் வந்து இந்த நகர்ப்புறத்திலிருந்து இந்த சென்னை பெரிஃபரிக்கு வந்து அவங்க வந்து நகர்த்தப்பட்ட பின்பு வந்து அவர்கள் மத்தியில் நாங்கள் பணி செய்கிறப்ப என்ன பார்த்தோம்னாக்கா, பெரும்பாக்கத்திலிருந்து நகர்ப்புறத்தில் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸாக வேலை செஞ்ச அந்த பெண்கள் வந்து படப்பை, நாவலூர்லேருந்து அண்ணா நகர் பக்கம் வேலை செய்ய வருவாங்க. அப்படி வர்றப்போ அவங்க வந்து விடிய காலை வந்து 5 மணி 6 மணி அந்த மாதிரி எழுந்து வரப்போ வந்து அவங்களுடைய குழந்தைகள் வந்து அவங்களால கவனிக்க முடிய மாட்டேங்குது. அப்போ இவங்க போன பிறகு குழந்தைகள் வந்து சரியாக பள்ளிக்கு போகிறதில்ல. நானே வந்து என்னுடைய PhD ஆய்வு செய்தப்போ வந்து அது என்ன பார்க்குறேன் அப்படின்னாக்கா வந்து ஆண்களை காட்டிலும் வந்து பெண்கள் வந்து அதிகமாக வந்து வேலைக்கு போகிறாங்க, ஆண்கள்லாம் வந்து வீட்டில் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறப்போ குழந்தைகளை வந்து சரியாக பராமரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாதப்போ இந்த மாதிரியான அந்த திட்டங்கள், காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், பிள்ளைகளை வந்து படிப்பதற்கான அந்த ஊக்குவிக்கிறதுக்கான அந்த திட்டங்கள்லாம் வரப்போ உண்மையிலே நிறைய குழந்தைகள் வந்து படிப்பில் அதிக ஆர்வம் காட்டி, இதனால தான் வந்து நம்ம மாநிலத்திலே வந்து 51% மேற்பட்ட குழந்தைகள் வந்து உயர்கல்வி போறதுக்கான அந்த வாய்ப்புகள்லாம் இருக்கு. இப்ப நாங்க வந்து பணி செய்யற இன்ஃபார்மல் செட்டில்மெண்ட், சோகால் ஸ்லம் நம்ம சொல்வோம் இல்லைங்களா, அந்த பகுதியில எல்லாம் வந்து அநேக இன்ஃபார்மல் செக்டர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னாக்கா வந்து இப்ப இந்த குழந்தைகள் வந்து கல்லூரிக்கு போறப்போ 1000 ரூபாய் கிடைக்குது நமக்கு மாசம் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம் வருது. இப்போ வேலைக்கு செல்லும் பெண்கள் கூட வந்து குழந்தைகளுக்கு அவங்க வேலைக்கு போனாலும் காலையில அவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்குது அப்படின்ற அந்த ஒரு மன நிம்மதியோடு அவங்களுக்கு வந்து வேலைக்கு போறதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து அதிகப்படுத்தி. ஸோ இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் வந்து குழந்தைகளை வந்து பள்ளிக்கு வந்து கண்டிப்பாக சென்று நல்லா கல்வி கற்கணுன்றதுக்கான அந்த வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்துகுது. ஸோ இந்த மாதிரியாக வந்து நல்ல தரமான கல்வி, நல்ல பள்ளிக்கூடங்களில் போய் படிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருந்தால் நிச்சயமா வந்து இந்த குழந்தை தொழிலாளர் முறையை வந்து நம்மளால ஒழிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து இலவசமான கட்டாயமான தரமான கல்வி வந்து மிகவும் மிகவும் அவசியமாக இருக்குது. நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து அநேக பள்ளிகள் வந்து சகல வசதிகளோடு வந்து இருக்குது. இப்ப சமீபத்துல பார்த்தோம், ஒரு ட்ரைபல் மாணவர் வந்து அதிக மதிப்பெண்களை பெற்று அவர் வந்து உயர்கல்விக்காக போறது வந்து நாம் போய் படித்து என்னுடைய சமூகத்துக்கு வந்து நாம் பணி செய்யணும் அப்படின்ற. அதே மாதிரி இன்னொரு மாணவிக்கு வந்து IIT மெட்ராஸ்ல வந்து அட்மிஷன் கிடைச்சது. இதெல்லாம் வந்து அரசு நடத்தும் பள்ளி. அப்ப அந்த அரசு பள்ளிகளை வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த கட்டமைப்புகளை வந்து நல்லா மேம்படுத்திருக்கிறாங்கன்னா அது வந்து குழந்தைகளுடைய அந்த கல்வியையும் வந்து அதிகரித்து அவர்கள் சிறப்பாக படித்து எந்த ஒரு வாழ்க்கை நிலைமையில் அவங்க இருந்திருந்தாலும் இந்த கல்வியானது அவங்கள மாற்றத்துக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொன்று நாங்கள் என்ன பார்க்குறோம்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து 90% மேற்பட்டவர்கள் வந்து அமைப்பு சாரா தொழிலில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த அமைப்பு சாரா தொழிலில் வந்து அவர்களுக்கு சரியான சமூக பாதுகாப்புகள்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த வேலைகளும் வந்து சரியான முறையில் வந்து கிடைக்கிறது கிடையாது. அவங்களுக்கு PF, ESI அந்த மாதிரியான சமூக பாதுகாப்பு திட்டங்கள்லாம் குழந்தைகளுடைய கல்விக்கான அந்த காலத்தில் வந்து நிறைய ஃபேக்டரிங்கெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது இல்லை. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கண்ணியமான வேலை, அவங்களுடைய திறனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அவங்களுக்கு ஒரு நியாயமான வருமானம் கிடைக்கணும், அப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லா சமூக பாதுகாப்புகளும் அவங்களுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உத்தரவாதம் பெற்றோர்களுக்கு இருந்தாக்கா அவங்க நிச்சயமாக வந்து அவங்க குழந்தைகளை வந்து இந்த மாதிரியான தொழிலுக்கு வந்து ஈடுபடுத்தணும்னு வந்து அவங்க நிச்சயமாக நினைக்க மாட்டாங்க. இப்போ குழந்தை தொழிலாளர் அந்த முறையானது வந்து நம்முடைய சமூகத்தில் வந்து முற்றிலுமாக வந்து ஒழிக்கப்படணும். இப்போ நாங்களே வந்து விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த 3 மாவட்டங்களில் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் வந்து குழந்தை தொழிலாளர் முறையை வந்து ஒழிப்பதற்கான அந்த பணிகளை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதில் நாங்கள் கண்ட வெற்றி என்ன அப்படின்னாக்கா வந்து நிறைய நேரத்தில் நம்ம ஏழ்மை வந்து குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கான. அப்போ அந்த பெற்றோர்களுக்கு வந்து நல்ல வேறு வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறப்போ அவங்க வந்து அவங்க குழந்தைகளை வந்து அந்த தொழிலில் ஈடுபடுறதுக்கான அந்த ஒரு இது இல்லாத வந்து நாங்கள் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்களுடைய பகுதியில் குழந்தை தொழிலாளர் இருக்கக்கூடாது, எல்லா குழந்தைகளும் வந்து பள்ளியில் தான் இருக்கணும், கல்லூரியில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கம்யூனிட்டியோட இன்வால்மெண்ட்டோடு நம்ம செஞ்சோம்னாக்கா நமக்கு வந்து முழு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள். இதை வந்து நாங்கள் எங்கள் அனுபவத்திலையும் பார்த்தோம். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திராவிலையும் வந்து இதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாகவும் அவங்க சொல்லிக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து
சைல்ட் லேபர் ஃப்ரீ வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருமையோடு வந்து அந்த கிராமத்தை சார்ந்தவங்க எல்லாம் அந்த பஞ்சாயத்தோடு நாங்கள் இணைந்து செயல்பட்டு இந்த கிராமத்தில் வந்து குழந்தை தொழிலாளர்கள் இல்லை, குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ண வச்சோம் பெருமையா. அப்போ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம நகரத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா வார்டு இருக்கு, கவுன்சில் இருக்கு. அப்போ அந்த ஒவ்வொரு பகுதியிலும் வந்து குழந்தை தொழிலாளர் இல்லாத வார்டு, குழந்தை தொழிலாளர் இல்லாத கவுன்சில், குழந்தை தொழிலாளர் இல்லாத மண்டலம், அதே மாதிரி கிராமத்தினா குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத வார்டு, குழந்தை தொழிலாளர் இல்லாத பஞ்சாயத்து, மண்டலம், பிளாக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் மாவட்டம், அப்புறம் மாநிலம், அப்புறம் நம்மளுடைய நாடு. அப்போ தேசம் முழுக்க வந்து நம்ம குழந்தை தொழில் ஒழிக்கணும்னாக்கா நம்ம கொரோனா நேரத்தில் வந்து அந்த கொரோனா நம்மளை வந்து பாதிச்சுன்னா நம்ம உயிர் போயிடும் அப்படின்ற அந்த ஒரு அச்சுறுத்தலோடு அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து தடுப்பு முறையை வந்து நம்ம வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி மக்களுக்கு வந்து அந்த தடுப்பதற்கான வழிமுறைகள்லாம் நம்ம இருக்கோம். அதே மாதிரியான வந்து குழந்தை தொழிலாளர்களை ஒழிப்பதற்கான 11 மடங்கு வந்து நம்ம அதிவேகமாக இப்ப செயல்படுவதை விட செயல்பட்டாதான் வந்து இந்த குழந்தை தொழிலாளர் முறையை வந்து நம்மளால வந்து முற்றிலுமாக ஒழிக்க முடியும் இன்னும் ஒரு 5 ஆண்டு காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குடும்பத்தோட சாலையோரங்கள்ல இருக்க கட்டாயப்படுத்தப்பட்ட குடும்பங்கள்ல உள்ள குழந்தைகள் வந்து குழந்தை தொழிலாளர்கள் தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஒருவேளை ஆதரவு இல்லாம சாலையோரங்கள்ல விடப்பட்ட குழந்தைகள், கடத்தப்பட்டு வந்த குழந்தைகள், இல்லைன்னா வீட்டை விட்டு துளைந்து வந்த குழந்தைகள், இல்ல ஆதரவுன்னு இருந்தவங்க எல்லாருமே இறந்து போன நிலையில தனித்து விடப்பட்ட குழந்தைகள், இவங்க அவங்களுடைய உணவுக்காக அவங்களுடைய தேவைகளுக்காக ஏதோ ஒரு வேலையோ தொழிலோ செஞ்சுதானே ஆகணும். அப்ப அந்த குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்கள் தான் அப்படின்னா வேற என்ன அவங்கள அதுல இருந்து மீட்டெடுக்க வழி? இப்போ எங்க அனுபவத்திலே நாங்க அந்த மாதிரி பார்த்துருக்குறோம். அப்பா அம்மா இல்லாம குழந்தைகள் எல்லாம் வந்து தெருவோரத்துல இருந்திருக்கிறாங்க. இப்ப நாங்க பார்த்தது என்னன்னாக்கா வந்து அந்த மாதிரியான குழந்தைகளை வந்து அங்க இருக்கிற குடும்பங்கள்லாம் வந்து அவங்க எடுத்து பாத்துக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான ஆபத்தான ஒரு நிலைக்கு போறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் நம்ம எடுத்துட்டோம்னாக்கா வந்து பெண் குழந்தைகளை காட்டிலும் வந்து ஆண் குழந்தைகள் வந்து அதிகமான ஆபத்துள்ள சூழலுக்கு வந்து ஆளாக்கப்படுகிறாங்க. இப்போ உதாரணமா பெரும்பாக்கத்துல வந்து சின்ன பசங்க வந்து பள்ளிக்கு போகாம வந்து இந்த ட்ரக்ஸை வந்து பொட்டலம் அடிச்சு அதை வந்து கொடுக்குற அந்த ஒரு மாதிரியான விஷயத்துல வந்து ஈடுபட்டிருந்தாங்க. அந்த குழந்தைகள் வந்து அந்த மாதிரி வேலைகளுக்கு போகிறப்ப வந்து அவங்கள வந்து முறையாக வந்து CWCக்கு ரெஃபர் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட்டோட இணைந்து அவங்கள வந்து இப்போ லேடி ஆண்டாள் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, அப்போ இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு அவங்க மூலம் வந்து விடுதியில தங்கி கற்பதற்கான அந்த வழிமுறைகளை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இப்போ நமக்குமே வந்து இந்த மாதிரியாக இருக்கிறப்போ வந்து பல அரசு சேவைகள்லாம் நமக்கு இருக்கிறது. 1098 நம்ம அழைத்து நம்ம பேசலாம். அவங்க கிட்ட நம்ம பேசின உடனே அந்த தகவலானது வந்து CWCக்கு போயிடும். CWCக்கு போயினதும் நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் இருக்கு. நாங்க வந்து ஒரு NGOல இருந்து வந்திருக்கிறோம். எங்களை மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து அரசு ஏற்படுத்திருக்கிற குழந்தைகளுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துறதுக்காக அரசே வந்து பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திட்டங்களோடு வந்து நம்ம இணைந்து செயல்படும் போது இந்த மாதிரி வந்து குழந்தைகள் நம்ம கண்டோம்னா அவங்கள நிச்சயமா அவங்களுக்கு வந்து அவங்கள ரெஃபர் பண்ணோம்னா அவங்களே வந்து அவங்களுடைய முயற்சியின் மூலம் வந்து இந்த குழந்தைகள் வந்து நன்றாக விடுதியில் தங்கி நல்ல கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து தவறாமல் அந்த வாய்ப்புகள் எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா இது எங்க அனுபவத்திலே நாங்க வந்து பார்த்திருக்கிறோம். எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு பிரச்சாரமா வந்து இதை எடுத்துட்டு போய் இப்ப நாங்களும் வந்து தொடர்ந்து மக்கள் மத்தியில வந்து அவங்கள ஒருங்கிணைத்து அவங்களுக்கு கூட்டம் கூட்டி அவங்களோட வந்து குழந்தைகளுக்கு வந்து கல்வி என்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக அவர்களை வந்து பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். அவங்களை வந்து எந்த வேலையில ஈடுபடுத்தக்கூடாது. இடைநின்ற குழந்தைகள் இருந்தால் அவங்கள உடனே அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க இந்த மாதிரி தொழிலுக்கு போகாதபடியாகவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் வந்து நிறைய ட்ரக் அபியூஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆபத்தான ஒரு இதுக்கு வந்து அவங்க ஆளாகாமல் இருக்கிறதா. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம இருக்கிற சேலஞ்சஸ் நாங்கள் பார்த்தோம்னாக்கா நாங்கள் வந்து அடலசன்ட் சில்ட்ரனோடலாம் வேலை பண்ணுறோம். நாங்கள் என்ன பார்க்குறோன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அப்போது வந்து இளம் வயதிலே வந்து திருமணம் செய்து கொள்கின்ற அந்த முறையை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். என்னுடைய ஆய்வுலேயும் வந்து ஏறக்குறைய ஒரு 30% என்னுடைய ரெஸ்பாண்டன்ஸ் வந்து 18 வயதுக்கு கீழே வந்து திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ குழந்தைகள் வந்து பள்ளியில் இருக்க வேண்டியதை வந்து எல்லா முயற்சிகளையும் எடுத்து நம்ம உறுதி செய்தோம்னாக்கா இந்த மாதிரியான வேலை செய்கிறதோ இல்லை மற்ற அபாயகரமான விஷயங்களுக்கு ட்ரக்கோ இல்லை அவங்களுக்கு இளம் வயதில் திருமணமாகி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு
அவங்க ஆளாகிறதுக்கோ அது எல்லாமே வந்து நம்மளால நிச்சயமாக தடுப்பதன் மூலம் அந்த குழந்தையினுடைய முழுமையான வளர்ச்சிக்கு வந்து நம்மளால வந்து வழிவகுக்க முடியும். நமக்கு வந்து நல்ல குழந்தைகளுடைய உரிமையை உறுதிப்படுத்துறதுக்கு எத்தனையோ அரசு நல திட்டங்கள் இருக்கிறது. அதை முழுமையாக பயன்படுத்தி நம்ம செயல்பட்டோம்னா அது வந்து ஒருத்தர் மட்டும் செயல்படக்கூடாது. நம்ம வந்து நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்கிறோம். பள்ளிக்கூடம் போனோம்னா ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இருக்கிறாங்க, எங்கள் மாதிரியான அமைப்புகள் இருக்கிறாங்க. குழந்தை உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கான அரசு ஏற்படுத்த பல மெக்கானிசம், பல சிஸ்டம்ஸ், பல அமைப்புகள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் கல்வித்துறை மட்டும் வந்து இதுக்காக செயல்பட்டால் மட்டும் போதாது. இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து இணைந்து செயல்படுவது போல கன்வர்ஜன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ ஆதி திராவிட நலத்துறையில வந்து அங்க வந்து நிதி இருக்கிறது, கல்வித்துறை இருக்கிறது, லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. இப்போ வந்து எல்லா துறைகளும் வந்து இணைந்து வந்து ஒரு கன்வர்ஜன்ஸ் முறையில வந்து செயல்பட்டாக்கா மிகவும் சிறப்பாக வந்து நம்மளால முறியடிக்க முடியும். இப்போ நீங்க 14 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகள் வந்து வேலைக்கு போனா அது வந்து குழந்தை தொழிலாளர்கள்ல வருவாங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு மேல 15 வயதுக்கு அப்புறம் அவர்கள் வந்து வேலைக்கு போயிடுறாங்க, கல்வி கற்கல, விருப்பப்பட்டோ இல்லை விருப்பப்படாமலோ குடும்பத்தின் கட்டாயத்தினாலேயோ போயிடுறாங்க அப்படின்னா, அப்போ அதை தடுக்கவோ இல்லை அதை நிறுத்தவோ ஒன்றும் வழி இல்லையா? அப்போ அவங்க வந்து படிப்பை தொடராமல் 10வது வகுப்போ 12வது வகுப்போ படிக்கலை அப்படின்னா எதிர்காலம் ஒன்றும் பெருசாக இல்லை அவங்களுக்கு. அப்போ அதோட கல்வி அப்படின்றது அவங்க வாழ்க்கையில் முடிஞ்சே போயிடுது. அப்போ 15 வயதிற்கு அப்புறம் அவங்க வேலைக்கு போகிறது மட்டும் எப்படி சரியாக இருக்கும்? ஏன் அந்த 14ன்ற வயசு ஏன் இருக்குது? நிச்சயமாக வந்து சரியாக இருக்காது. 18 வயது வரைக்கும் வந்து குழந்தைகளுக்கு ஏதுவான எல்லா கல்விகளையும் வந்து அவர்களுக்கு வந்து கட்டாயம் கிடைப்பதற்கான அந்த வழிவகைகள் வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்முடைய சட்டத்தில் வந்து இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 14 to 18 வயதில் வந்து நான் அசாடஸ் ஜாப்ல வந்து அவங்க வந்து என்கேஜ் ஆகலான்னு. நிச்சயமாக வந்து இந்த சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் வந்து அவர்கள் பள்ளியை நிறுத்திவிட்டு அவர்கள் வந்து முற்றிலுமாக வந்து தொழிலுக்கு போகிற அந்த குழந்தை தொழிலாளர் முறையை வந்து 18 வயதுக்கு கீழே வந்து முற்றிலுமாக அதை வந்து ஒழிக்க வேண்டும். அதுதான் வந்து எங்களுடைய நிலைப்பாடும், அதை தான் நாங்கள் ஊக்குவிக்கிறோம். அதற்கு பல்வேறு முயற்சிகள் நான் ஏற்கனவே கூறின மாதிரி கட்டமைப்புகள் சிறப்பாக இருக்க வேண்டும், சமூக பாதுகாப்புகள் அவர்களுக்கு வந்து நல்லபடியாக கிடைக்க வேண்டும், அவர்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து கண்ணியமான வேலை, டீசன்ட் ஒர்க் வந்து அவங்களுக்கு கிடைப்பதன் மூலம் நிச்சயமாக அந்த குழந்தை தொழிலாளர் முறையை வந்து நம்மளால முற்றிலுமாக ஒழிக்க முடியும். இந்த மாதிரியான சட்ட திருத்தங்கள் வந்து நிச்சயமாக கொண்டு வரணும். இப்போ அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் வந்து 14 வயது வரைக்கும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த திருத்தங்கள்லாம் 18 வயது வரைக்கும் கொண்டு வரணும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நாங்களும் வந்து நாங்கள் வேலை செய்கிற பகுதியில் நெய்பர்ஹுட் ஸ்கூலில் வந்து 25% சில்ட்ரனை வந்து நல்ல ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அட்மிஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இது நாள் வரைக்கும் இருந்தது. ஆர்டி மூலம் நம்ம அந்த ப்ரொவிஷனை பயன்படுத்தி. இப்போ இந்த ஆண்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா வந்து நமக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய நிதி வந்து போதுமான அளவு வராததால இப்போ சமீபத்தில் வந்து ஒரு சர்க்குலர் இருக்கிறாங்க, அது அந்த இது வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு வந்து போதுமான நிதி வந்து கிடைக்கிற மாதிரியான வழிகளை வந்து செய்ய வேண்டும். ஏன்னா கல்விக்கு எந்த காரணத்தை முன்னிட்டும் வந்து அந்த நிதியை வந்து குறைக்கவோ கூடாது, அதுக்கான நிதியை வந்து அதிகப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாம எல்லா குழந்தைகளுக்கும் வந்து தரமான இலவசமான கல்வி வந்து அரசின் மூலம் வந்து கிடைப்பதற்கான, இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அநேக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஈக்குவலா வந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி எல்லா பள்ளிக்கூடங்களும் வந்து இன்னும் அதிகமாக செயல்படணும் அப்படின்றது வந்து எங்களுடைய ஆவல். சட்டப்படி 14 வயதுக்கு உட்பட்டவங்க தான் குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னும் பொழுது 15 வயதுக்கு அப்புறம் உள்ள குழந்தைகள் 10th ஸ்டாண்டர்ட் லீவில் இல்லைனாக்கா 12th ஸ்டாண்டர்டு படிக்கும் பொழுது 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுதெல்லாம் ஸ்கூலுக்கும் போவாங்க. அது இல்லாமல் பார்ட் டைமாக வந்து ஒர்க் ஷாப்ஸில் போய் பசங்க வேலை செய்யறது அப்படிலாம் பார்க்குறோம். அதெல்லாம் சரியா? கல்வி அவங்க விட்டு கொடுத்துடல, ஆனால் குடும்ப தேவைக்காக போய் பார்ட் டைமாக அவங்க வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தானா? 14 வயதுக்கு மேற்பட்டு நம்ம சட்டத்தில் சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த காரணத்தை முன்னிட்டும் 3 விஷயங்கள். ஒன்று வந்து அவங்க கல்வியை வந்து எந்த விதத்துலையும் வந்து அவர்கள் பார்ட் டைம் வேலை செய்ய போனாலும் பாதிக்கப்படக்கூடாது, உடல் ரீதியாகவும் எந்த பாதிப்பும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது, மன ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, அவங்களுடைய பாதுகாப்பு சேஃப்டிக்கும் வந்து எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது பெரிய தவறு இல்லை 14 வயதுக்கு மேற்பட்டு. ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு வந்து 18 வயதுக்கு மேலே தான் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாடு. சில குடும்பங்களில் வந்து குழந்தைங்க வந்து வேலைக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு முதலாளிக்கிட்டேயோ இன்னொரு நிறுவனத்துக்கிட்டேயோ போக மாட்டாங்க. ஆனால் அப்பா அம்மா வந்து ஒரு தொழில் செய்வாங்க, ஒரு சின்ன கடை வச்சுருப்பாங்க,
பூ வியாபாரம் அந்த மாதிரி, இல்லைன்னா சாலையோரங்கள் ஏதாவது விற்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குழந்தைகள் வந்து அப்பா அம்மாவுக்கு உதவி செய்வாங்க. நிச்சயமா கூடவே இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பொருளை எடுத்து வைக்கிறது, கொடுக்கறது, அடுக்கிறது, பேக்கெட் பண்றது, இந்த மாதிரி வேலைகள் வந்து குடும்பத்துக்கு அவங்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷனா செய்வாங்க. இதுவும் தவறுதானா? இதுவும் குழந்தை தொழிலாளர் முறைதானா? 14 வயதுக்கு கீழே வந்து அது செஞ்சா நிச்சயமாக அது வந்து தவறுதான். 14 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து அந்த மாதிரி வந்து 1-2 மணி நேரம் அவங்களுடைய குடும்பத்திற்காக அவர்கள் வந்து உதவும் போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கவனத்திலேயே வைத்துக்கொள்ள வேண்டும். மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அவர்கள் கல்வி பாதிக்கப்படாத, அவங்களுடைய சேஃப்டி வந்து பாதிக்கப்படாத அளவுக்கு வந்து அவர்கள் அது செய்து அவங்க குடும்பத்துக்காக அவங்க செஞ்சாங்கனாக்கா அதை நிச்சயமாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். தொழில் ரீதியாக பார்க்குறோம், சில விஷயங்கள் சொல்லப்படாமலே வந்து இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பராமரிப்பு பணி, அன்பெய்ட் கேர் ஒர்க்கு, அப்போ எத்தனையோ பெண் குழந்தைகள்லாம் வந்து அதில் வந்து ஈடுபடுத்தப்படுறாங்க. அதை பற்றி நம்ம பேசுறதே இல்லை. நிச்சயமாக வந்து 14 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான வேலையில, அதாவது தன்னுடைய குடும்பத்துக்கு எந்த விதத்திலயும் அவங்களுக்கு பாதிப்பு வராம அவங்க வந்து செயல்பட்டு அவங்களுடைய கல்வியை வந்து உறுதிப்படுத்துவதன் மூலமும் அவங்க குழந்தை பருவத்தை வந்து யாரும் வந்து சுரண்டாமல் குழந்தை பருவத்தை வந்து முற்றிலுமாக பாதுகாக்கும் வகையில் அந்த குழந்தைகள் உரிமைகளை வந்து நம்ம வந்து போற்றி அவர்கள் வந்து ஒரு கண்ணியமான வாழ்வு வாழ்வதற்கான அந்த வழி இருந்தாக்கா அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். கொத்தடிமைத்தனம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதிகம் பார்த்துருக்க மாட்டோம் நம்ம தலைமுறையில. இந்த கொத்தடிமைத்தனத்துல குழந்தைகள் நிறைய இருப்பாங்க. இன்னமும் அந்த பழக்கங்கள்லாம் இருக்கா? நீங்க பார்த்துருக்கீங்களா? நாங்களே கொத்தடிமைக்காக வந்து பல ஆண்டு காலங்கள் நாங்கள் வேலை செஞ்சுருக்கிறோம். அப்போ கொத்தடிமைகளுக்கு வேலை செஞ்சப்போ வந்து விவசாய துறையில் நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ அந்த குழந்தைகளும் வந்து இந்த மாதிரியான வீட்டு வேலைகள் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அவங்க வந்து ஈடுபடுத்தப்படுறாங்க. மற்ற வேலைகள்லாம் அவங்க ஈடுபடுத்தப்படுறாங்க, செங்கல் சூளைகள் அந்த மாதிரி. அப்போது நாங்களே வந்து நிறைய பேரை வந்து மீட்டெடுத்திருக்கிறோம். குழந்தைகள் வந்து இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னாக்கா வந்து இப்போ வந்து கொரோனாக்கு அப்புறம் வந்து எவ்வளோ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சட்டங்கள்லாம் இருக்குது, இன்டர் ஸ்டேட் மைக்ரேஷன் ஆக்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலுமே வந்து இப்போ கொரோனாக்கு அப்புறம் எவ்வளோ பேர் வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த நிலவரம் நமக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரியான வடமாநிலத்திலிருந்து வரவங்க அநேக தொழிலாளர்கள் வந்து இப்போ பல்வேறு துறைகளில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ஒரு குடும்பமாக பதிவு செய்யறது கிடையாது. அப்போ அந்த குழந்தைகள் என்ன ஆனார்கள், அவர்களுக்கு அவங்களுடைய தாய்மொழியில் வந்து கல்வி கிடைக்கிறதா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. எங்கள் அமைப்பு வந்து ஒடிசா மாநிலத்திலிருந்து இந்த செங்கல் சூளையில் வேலை செய்ய வர ஆந்திராவுக்கு வர அந்த குழந்தைகளுக்கு வந்து அவர்களுக்கு என்று 2 அரசாங்கத்தோடு வந்து நாங்கள் வேலை செஞ்சு இப்போ அந்த 6 மாதம் இங்கே வரப்போ வந்து அவங்க ஒடியா மொழியிலே வந்து அவங்களுக்கு கல்வி கற்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறப்போ நிச்சயமாக அந்த கல்வி உரிமை வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து உறுதிப்படுத்தப்படுறதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ அதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லாதப்போ வந்து இந்த குழந்தைகள் பெற்றோர்களோடு இணைந்து இருக்கிறப்போ அவர்கள் வந்து அதிகப்படியாக வந்து இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகரிக்கப்படுது. அப்போ எல்லா அரசுகளும் வந்து இந்த மாதிரியாக மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் உடைய குழந்தைகளுக்கு வந்து அவங்க மற்ற மாநிலங்கள் போகிறப்போ வந்து அவர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழியிலே வந்து கல்வி கற்பதற்கான அந்த வழிமுறைகளையும் வந்து அதை நிச்சயமாக உறுதிப்படுத்தினாக்கா நிச்சயமாக அவர்கள் வந்து இந்த குழந்தை தொழிலுக்கு வராமல் இருக்கிறதுக்கான முயற்சிகள், அதாவது ஒரு தடுப்பு முறையாக இருக்கும் என்பதை நான் பார்க்கிறேன். ரெகுலரா யாருமே வேலைக்கு போகும்போது தினமுமே வேலைக்கு போகணும், ஒரு குறிப்பிட்ட வேலை நேரங்கள்ல அந்த இடத்துல வேலை செய்யணும்னு இருக்கு. அதற்கும் இந்த கொத்தடிமைத்தனத்திற்கும் வித்தியாசம் என்ன? இந்த கொத்தடிமைகளா அவங்கள எது வந்து பைண்ட் பண்ணி வைக்குது? ஏதாவது ரிட்டர்ன் கான்ட்ராக்ட் இருக்குமா, இல்ல வேற ஏதாவது த்ரெட்டனிங்கான விஷயங்கள் இருக்குமா? நீ இங்கிருந்து வெளியேறிட்ட அப்படின்னா உனக்கு நாங்க வேற ஏதாவது செஞ்சிடும் அப்படி இருக்குமா? அது எப்படி இன்னும் இருக்கு, அதை சொல்லுங்க. நாங்கள் வேலை செஞ்சதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே கூறிய மாதிரி அக்ரிகல்ச்சரல் செக்டர்ல. இப்போ அவங்களாம் வந்து அந்த தோட்டத்துக்குள்ளேயே வைக்கப்படுவாங்க. அப்போ அவங்க அங்கேருந்து வெளியேறவும் முடியாது. இப்போ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான சூழல் அப்படின்னாக்கா வந்து சரியான முறையில் வந்து குறைந்தபட்ச ஊதியம் அவங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் அது வந்து ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து நம்ம 8 மணி நேரம் தான் வேலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ 8 மணி நேரம் போய் 12 மணி நேரம் 14 மணி நேரம் 16 மணி நேரம் அவங்க அங்கேயே இருக்கிறதால வந்து இந்த மாதிரியான ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்கும் வந்து அவங்களுக்கு வந்து அதிகப்படியாக எது கட்டாயப்படுத்துதுன்னா அவங்க வந்து அவங்களுடைய கஷ்ட காலத்துக்கு வந்து ஏதாவது வந்து அவங்க லோன் எடுத்திருப்பாங்க. அந்த லோனை வந்து ரீபே பண்றதுக்காக இந்த மாதிரியாக வந்து அவங்க வந்து
அவங்க அந்த முறையில் வந்து அவங்க மாட்டிக்கொள்கிறாங்க. அப்போது ஒரு குடும்பம் ஈடுபடுறப்போ வந்து குழந்தைகள் இருந்தாக்கா அந்த குழந்தைகளும் வந்து இந்த மாதிரியாக அடிமை தொழிலுக்கு வந்து அவர்கள் வந்து ஈடுபடுத்தப்படுறார்கள். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து அரசு பல முயற்சிகளை எடுத்து இதை வந்து பெரிய அளவால் வந்து குறைத்திருக்கிறது. பட் இன்னும் வந்து கொத்துண்மை என்று வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் நம்ம பார்த்தோம்னாக்கா அவங்களுக்கு நியாயமான ஊதியம் வந்து கிடைக்கிறது இல்லை. அவர்களுடைய ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது. அவங்களுக்கு வந்து சரியான சமூக பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் வந்து தொடர்ந்து இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்குறப்போ வந்து ILOவுடைய டெஃபினிஷன் ஆஃப் டீசென்ட் ஒர்க், அதாவது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ஒர்க்குக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு வயலன்ஸ் ஃப்ரீ என்வாயன்மெண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கணும், அவங்களுக்கு எல்லா சமூக பாதுகாப்புக்கும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் கிடைக்கணும், அவங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கணும், அவங்க வந்து அவங்களே யூனியனைஸ் பண்ணி செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும்னு ILO வந்து டீசென்ட் ஒர்க், அதாவது கண்ணியமான வேலையை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி அமைப்பு சாரா தொழிலில் ஈடுபட்டிருக்கிற 90% மேற்பட்ட மக்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகள் தான் வந்து வல்னரபிள் சிச்சுவேஷன். இப்போ நான் சொன்ன மாதிரி ஹோம்லெஸ் பீப்புள், அவங்க வந்து சாலை ஓரத்தில் வாழறதால அவங்க ரொம்ப வல்னரபிளா இருக்கிறாங்க. இன்டீரியர் வில்லேஜஸ், காட்டுல இருக்கிற அந்த மக்கள், இந்த மாதிரியான ஒரு வல்னரபிள் சூழல். இப்போ வந்து இந்த பள்ளிக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகப்படியா வந்து நம்ம பெரிஃபரியில செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், படப்பை, நாவலூர் அங்கெல்லாம் வந்து ரொம்ப ப்ரோ ஆக்டிவா இன்னும் அதிகப்படியாக வந்து அங்க வந்து இந்த பள்ளிக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி அதை வந்து செம்மைப்படுத்தினாதான் வந்து இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் வந்து மாறும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. அப்பா அம்மானுடைய கட்டாயத்தினால கல்வி கிடைக்காம தொழிலாளர்களாக மாற்றப்பட்ட இந்த குழந்தைகளை மீட்டெடுத்ததுக்கு அப்புறம் மீண்டும் அவங்க அப்பா அம்மா கிட்டே ஒப்படைக்கப்படுவாங்களா, இல்லை அந்த அப்பா அம்மாவுக்கு ஏதாவது தண்டனை இருக்கா? எங்களுடைய அனுபவத்தில் வந்து அந்த மாதிரி மீட்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் வந்து முறையாக வந்து அவர்கள் வந்து CWCயில் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன மாதிரியான தொழிலை செஞ்சுட்டு இருந்தாங்கோ அந்த மாதிரியான பொறுத்து ஒரு சமயத்தில் வந்து இந்த மாதிரி பெற்றோர்களுக்கு வந்து அவங்க வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்றது அதெல்லாம் வந்து ஒரு சரியான முறை கிடையாது. இப்போ வந்து அந்த தொழிலில் வந்து யார் ஈடுபடுத்துகிறாங்களோ அவங்க வந்து தண்டிக்கப்படுறதில்ல. இப்போ குழந்தைகளை வந்து தொழிலில் ஈடுபடுற அந்த அமைப்புகளுக்கே வந்து அதிகப்படியான விழிப்புணர்வுகள்லாம் ஏற்பாடு செய்த பிறகு அப்போ அந்த தொழிற்சாலைகள் வந்து இந்த குழந்தைகள் வந்து நன்றாக படிப்பதற்கு அவங்களே முன் வந்து செயல்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு திட்டங்களும் வந்து அவங்க வந்து விடுதியில் சேர்ந்து நல்ல படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான திட்டங்களும் இருக்குது. ஸோ அதன் மூலம் வந்து நிச்சயமாக அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல மறுவாழ்வு கிடைச்சிருக்கு. இப்போது ஆண் குழந்தைகளும் இருக்காங்க, பெண் குழந்தைகளும் இருக்காங்க இந்த மாதிரி குழந்தை தொழிலாளர்களா. உங்களுடைய அனுபவத்திலையோ இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையோ ஆண் குழந்தைகள் அதிகம் இந்த மாதிரி ஈடுபடுத்தப்படுறாங்களா இல்லை பெண் குழந்தைகளா? நான் ஏன் கேட்குறேன்னா, ஆண் குழந்தைகள் இப்படி குழந்தை தொழிலாளர்களாக இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். அவங்க ஏதோ கடைகளில் ரோடுகளில் ஏதோ ஒரு வேலை செய்யும் பொழுது சமூகம் வந்து அதை பார்க்குது, தெரியுது. ஆனால் பெண் குழந்தைகள் அப்படின்னும் போது அவங்க பெரும்பாலும் வீட்டு வேலைகளுக்கு போகிறது, அந்த மாதிரி டொமஸ்டிக் ஒர்க்கில் ஈடுபடுத்தப்படுறாங்க இல்லையா? இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கா ரெண்டு பாலினத்துக்கும், இல்லை ஆண் குழந்தைகள் உண்மையிலே அதிகமாக தான் குழந்தை தொழிலாளர்களாக இருக்காங்களா? ஆண் குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகளை காட்டிலும் அதிகமாக இருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போல் அவங்க வந்து வெளிப்படையாக வந்து தெருவில் மற்ற இடங்களில் வேலை செய்வதால் அது வந்து நமக்கு வந்து தெரிகிறது. இந்த பெண் குழந்தைகள் வந்து அதிகமாக வந்து அவர்கள் வந்து பள்ளிக்கு செல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூறிய மாதிரி வீட்டு வேலைகளுக்கும் வந்து அவர்கள் போகிறார்கள். இப்போ அதிகப்படியான விழிப்புணர்வு ஏற்படுத்துதால இப்போ வீட்டு வேலைக்கு அமர்த்துறவங்களே வந்து 18 வயதுக்கு குறைவாக இருக்கிற குழந்தைகளை வந்து வீட்டு பணிக்கு அமர்த்தியிருக்கிறார்கள். அவர்கள் வந்து சட்ட ரீதியாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து ஒருத்தவங்க வந்து 18 வயதுக்கு குறைந்த குழந்தைகளை வந்து வீட்டு பணியில் அமர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த விழிப்புணர்வால் வந்து நிச்சயமாக அவங்க தயங்குவாங்க. அந்த மாதிரி வந்து குழந்தைகளை வந்து அதிகமாக வீட்டு வேலைக்கு வைக்கிறத வந்து செய்ய மாட்டாங்க. இந்த குடும்ப சூழல் தான். இப்போ வந்து தெருவோர வியாபாரிகள் இருக்கிறாங்க, காய்கறி பூ வியாபாரம் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான குழந்தைகள் இந்த மாதிரியான ஆபத்துகளுக்கு வந்து ஆளாக்கப்படுகிறாங்க. குழந்தை தொழிலாளர் முறையை வந்து நம்ம நிறுத்தணும்னாக்கா பல்வேறு விஷயங்கள் வந்து கவனிக்கப்பட வேண்டியது. அதாவது கட்டமைப்பு சிறப்பாக இருக்க வேண்டும், அவர்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து கண்ணியமான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கணும், சமூக பாதுகாப்பு இருக்கணும், எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் வந்து இணைந்து செயல்படணும்.
அப்புறம் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கன்வர்ஜன்ஸாக அவங்க வந்து செயல்படணும். தரமான கட்டாய கல்வி அரசு கல்வியாக வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியாக கிடைக்குதுன்னா நிச்சயமாக எல்லா குழந்தைகளும் வந்து பள்ளியில இருக்கிறத வந்து நம்மளால உறுதி செய்வதன் மூலம் வந்து இந்த குழந்தை தொழிலாளர் முறையை வந்து முற்றிலுமாக நம்மளால ஒழிக்க முடியும். அரசு வந்து இவங்களை வந்து மீட்டெடுத்துக்கிட்டு வந்து மறுவாழ்வு கொடுக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த மறுவாழ்வுல என்னென்னலாம் இருக்கும்? கல்வி கண்டிப்பா இருக்கும். கல்வி தவிர வேற என்ன அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலா என்னெல்லாம் அரசு கொடுக்குது? அவங்களுக்கான அந்த ஆற்றுப்படுதல்லாம் வந்து நிச்சயமாக கொடுக்கறது, அவங்க குடும்ப சூழல் எப்படி இருக்கிறதுன்ற வந்து அதையும் வந்து கவுன்சிலிங் மூலம் அதையும் பார்த்து அப்போ அந்த குடும்ப சூழலை வந்து மேம்படுத்துறதுக்காக என்ன மாதிரியான நலத்திட்டங்களை கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான வேலைகளையும் அந்த அரசு செய்து கொண்டிருக்கு. இப்படி மீட்டெடுத்து கொண்டு போற குழந்தைகளை அரசு வந்து இல்லங்கள்ல வச்சு பார்த்துக்குமா, இல்ல திரும்பி அவங்க அப்பா அம்மாவை தேடி அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுவாங்களா? இப்படி ஆதரவற்ற தொழிலாளர்களா மாற்றப்பட்ட குழந்தைகளை ஆதரவற்ற குழந்தைகளை வந்து நிச்சயமாக விடுதிகளில் அவங்கள இருத்தி அவங்களுக்கு உண்டான அந்த கல்விகளை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்பா அம்மா இருக்கிற இடத்துல வந்து மீட்டெடுக்கப்படுற பல்வேறு மாநிலங்களில் குழந்தைகள் அப்பா அம்மா கிட்ட கோச்சிட்டு அவங்க போய் எங்கேயோ மாட்டிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான விடுவிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து பெற்றோர்களிடம் வந்து அவங்க மீண்டும் வந்து சேர்க்கப்படுவார்கள். கல்வி கண்டிப்பாக வந்து இந்த மீட்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தரப்படும். ஆனால் இந்த குழந்தைங்க வந்து அது வரைக்கும் பள்ளிக்கு போகாமல் இருந்திருப்பாங்க. திரும்பி 1ஆம் வகுப்பில் போய் அவங்க சேர முடியாது. அப்போ அவங்க ஒரு 10 வயதுலையோ 12 வயதுலையோ மீட்கப்படுறாங்க அப்படின்னா இது வரைக்கும் அவங்க தவறவிட்ட அந்த கல்வி எப்படி அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும்? அவங்க திரும்பி எப்படி பள்ளியில் சேர்க்கப்படுறாங்க? நமக்கு வந்து NCLP ப்ரோக்ராம் இருந்தது, நேஷனல் சைல்ட் லேபர் ப்ரோக்ராம். அப்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான குழந்தைகளை வந்து அங்கே வைத்து அவங்களுக்கு வந்து அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி கொடுத்து அவங்கள வந்து மீண்டும் பள்ளியில் சேர்த்தாங்க. இப்போ நம்மளுடைய பள்ளியிலே வந்து இந்த மாதிரியான வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அந்த குழந்தைகள் வந்து இடைநின்றால் வந்து அவர்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான அந்த கோச்சிங்லாம் வந்து கொடுத்து அதன் மூலம் வந்து சேர்த்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய அமைப்புகள் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து மாலை நேர கல்விகளும் வந்து அவர்கள் வந்து கொடுத்து அந்த மாதிரியாக வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்குலாம் வந்து பியர் இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ குறிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி ஆண் குழந்தைகள் இடைநின்றுறாங்க. பெற்றோர்களுக்கு வந்து நல்ல ஒரு கண்ணியமான வேலையை உறுதிப்படுத்திட்டு இந்த குழந்தைகளோட வந்து ரொம்ப க்ளோஸாக நம்ம அவங்களுக்கு ஒர்க் பண்ணி, ஏன்னா அவங்கள வந்து அதிலிருந்து மாற்றி இந்த மாதிரியான விஷயத்துக்கு எடுத்துடும். முதல்ல நிறைய குழந்தைகள் வந்து கல்லூரிக்கு போய் படிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம மாநிலத்தில் 51% மேலே வந்து ஹையர் எஜுகேஷனில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா வந்து அரசு கொண்டு வர அந்த நலத்திட்டங்களும் வந்து அவங்கள ஊக்குவிக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரியான இடைநின்ற குழந்தைகளுக்கும் வந்து இன்னும் வந்து அவர்களை ஊக்குவிக்கான பல்வேறு நல்ல சிறப்பான விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி இடைநின்ற குழந்தைகளுக்கு வந்து இன்னும் வந்து நல்ல திட்டங்களை வந்து கொண்டு வந்து அவங்களை மேம்படுத்தி அவங்கள பள்ளியில் சேர்க்கிறதுக்கு அரசு இன்னும் அதற்கான திட்டங்களை கொண்டு வந்தால் இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் இடைநிற்றல் பற்றி நிறைய சொன்னீங்க. எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்குது. இடைநிற்றல் இருக்கிறதுனால தான் அந்த குழந்தைங்க இனிமேல் படிக்க எனக்கு பிடிக்கல, அதனால் நான் ஏதாவது வேலைக்கு போகிறேன் அப்படின்னு போகிறாங்களா, இல்லை வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுறதுனால நிறைய இடைநிற்றல் இருக்கா? இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து பியர் இன்ஃப்ளூயன்ஸால் இடைநின்றுறாங்க இல்லையா, அப்போ அந்த இடைநிற்றல் ஆகிறப்போ வந்து அந்த குழந்தைகள் வந்து ஒரு வேலை செய்ய ஆரம்பித்ததுமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் போயிடுது. அது ஒரு இது. இன்னொன்று வந்து குடும்பத்தினுடைய ஏழ்மை நிலை, இன்னும் போய் வேலை பண்ணி தங்கச்சியை படிக்க வைக்குவான், தம்பியை படிக்க வைப்பான், அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இப்போ இதுக்கு எல்லாமே வந்து அந்த மன மாற்றத்தை வந்து நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு வரணும். என் குழந்தை வந்து பள்ளிக்கு போகாமல் இருக்கக்கூடாது, என் குழந்தை கண்டிப்பாக வந்து பள்ளிக்கு போகணும், கட்டாயமாக வந்து அவங்க கல்வி பெறணும் அப்படின்னு ஒட்டுமொத்த அந்த சமுதாயமே வந்து அதற்கான முயற்சிகளை வந்து எடுத்தாங்கன்னா நிச்சயமாக வந்து 100% வந்து குழந்தைகள் வந்து பள்ளியில் இருக்கிறதுக்கு நம்ம நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும். யாரும் வந்து எந்த ஒரு மனநிலையும் இல்லாமல், மற்ற பியர் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நம்ம பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மற்ற அரசு அலுவலர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து நம்ம வந்து பணி செய்யணும். அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு வார்டில் ஒரு வார்டு கவுன்சிலர் அவரு வந்து என்னுடைய வார்டை வந்து நான் வந்து குழந்தை தொழிலாளர் இல்லாத ஒரு வார்டாக நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டில் இருக்கிற அத்தனை குடும்பங்களோடு சேர்ந்து வேலை செய்யும். அவங்களுடைய உரிமையை உறுதிப்படுத்தினா அந்த குழந்தைகளும் வந்து முற்றிலுமாக வந்து பங்கேற்கணும். இப்போ நாங்கள் சில்ட்ரன் நகர சபா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து
வந்து நாங்கள் அவங்க மத்தியில் எடுத்து போய் அந்த குழந்தைகளை ஒருங்கிணைக்கிறப்போ அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்களால பேச முடியுது. இப்போ ஒரு குழந்தை இடை நின்றுடுச்சுனாக்கா வந்து அந்த குரூப்ல இருக்கிற இன்னொரு குழந்தை அவங்க நின்றுட்டாங்க, அவங்கள வந்து நம்ம தேடி திரும்பி ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்ட்டு குழந்தைகளே வந்து முயற்சி எடுத்து அந்த மாதிரியாக சேர்த்த விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து நம்ம இணைந்து செயல்படுறப்போ நிச்சயமாக வந்து எந்த ஒரு காரணத்தாலும் வந்து அவங்க குழந்தை தொழிலாளர்களாக மாறினாலும் அதை வந்து முற்றிலுமாக நம்மளால நிறுத்த முடியும் அப்படின்றது எங்களுடைய பார்வை. அப்பா அம்மாவோட இருக்கிற குழந்தைங்கன்னா அப்பா அம்மாவோட இருப்பாங்க. ஆதரவற்று தொலைந்து வந்த குழந்தைங்க, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸாக வந்து அப்பா அம்மா இங்கே ஏதோ ஒரு விபத்துனால இறந்துட்டாங்க, அப்படி இங்கே விடப்பட்ட குழந்தைங்க, இவங்கள வந்து இல்லத்தில் வச்சு அரசு பார்த்துக்கும்னு சொன்னீங்க. ஆமாம். அப்போ இல்லத்தில் வச்சுக்கோன்னா கண்டிப்பாக பள்ளி படிப்பு முடிக்கிற வரைக்கும் இல்லத்தில் வச்சுருந்துருப்பாங்க. அதன் பிறகு அவங்க வந்து சமூகத்துக்குள்ளே விடப்பட்டுருவாங்களா? பொதுவாக வந்து மீட்கப்பட்ட குழந்தைகள் வந்து முதலில் வந்து அந்த சிறப்பு பாதுகாப்பு மையங்களில் வைக்கப்படுறாங்க. இப்போ வந்து பெற்றோர்கள் மீதான அந்த குற்றச்சாட்டுகள், விசாரணைகள் மற்றும் அவர்கள் சூழ்நிலை வந்து முற்றிலுமாக வந்து இந்த அமைப்புகள்லாம் மதிப்பீடு செய்கிறாங்க. இப்போ பெற்றோரிடம் மீண்டும் வந்து எப்படி அந்த குழந்தைகள் ஒப்படைக்கப்படுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நிச்சயமாக வந்து பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகளை வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு அவங்களே வந்து உட்படுத்தி இருந்தாங்கன்னா அவங்க வந்து அதை வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. அதை ரியலைஸ் பண்ணிட்டு நிச்சயமாக மீண்டும் வந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து பள்ளிக்கு கொண்டு செல்றதுக்கான வாய்ப்புகளையும் வந்து அவர்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. குழந்தைகளை வந்து திரும்பியும் வந்து இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வந்து அனுப்ப மாட்டோம் அப்படின்ற அந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்குறாங்க. அப்போ அந்த சூழல்ல வந்து குழந்தைகளை வந்து பெற்றோர்கள்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம். இப்போ வந்து பெற்றோர்கள் மீது வந்து குற்றவியல் வழக்கு ஏதாவது நிலுவையில் இருந்தால் அந்த குழந்தைகள் வந்து மீண்டும் ஆபத்தில் இருக்கும் வாய்ப்பு இருந்தால், இப்போ கடத்தப்பட்ட குழந்தைகள் இல்லை குழந்தைகள் வந்து வேற விதமாக அபாயகரமான விஷயங்களுக்கு ஆளாக்கப்படனா அதற்கான மாற்று ஏற்பாடுகளும் வந்து இருக்குது. இப்போ குழந்தைகள் வந்து 12 வயதிற்கு கீழ் என்றால் அவங்கள வந்து சிறப்பு இல்லங்களில் வந்து பராமரிக்கப்படுகிறார்கள். வளர்ந்த பின்பு வந்து அவங்களுக்கு வந்து கல்வி மற்றும் தொழில் பயிற்சியும் அப்புறம் வாழ்க்கையை வந்து அவங்களை எப்படி முன்னெடுத்து போகலான்னு அதுக்கான உதவ அந்த விஷயங்களும் அவங்களுக்கு வந்து இருக்குது. இதற்கான சட்டங்கள் பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்கு. அந்த சட்டத்தின்படி அவர்கள் வந்து அந்த குழந்தைகள் வந்து நடத்தப்படுறாங்க. சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு. ரெகுலேஷன்றது வந்து முறைப்படுத்துறதே வந்து நம்ம நான் ஏற்கனவே கூறின மாதிரி அதை வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த போக்சோ ஆக்ட்ல அதுலயும் வந்து குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டு இந்த மாதிரியான சூழலுக்கு வரப்போ வந்து அந்த குழந்தைகள் வந்து தண்டனைக்கு ஆளாக்கப்படுற அந்த வாய்ப்புகள்லாம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு அரசு கொடுக்குது, பின்னால் அவங்களுக்கு எப்படி என்ன மாதிரியான நிலைமைகள் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, அதாவது குழந்தைகள் வந்து மீட்கப்பட்ட பின்பு அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிச்சயமாக வந்து அரசு அவங்களுக்கு வந்து வழிவகுத்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாம எல்லா இடங்களிலும் வந்து இந்த மாதிரியான குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்ற அந்த உறுதிமொழியை வந்து எடுத்துக்கிறாங்க. குழந்தை தொழிலாளர்களாக இருந்து மீட்கப்பட்டு இல்லைன்னா வந்து கொத்தடிமைகளாக இருந்து மீட்கப்பட்ட இந்த குழந்தைங்களுக்கு கல்வியிலையோ இல்லை வேலை வாய்ப்புலையோ இதுலையாவது ஏதாவது சலுகைகள் இருக்கா? இந்த மாதிரியான மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து நிச்சயமாக முன்னுரிமை கண்டிப்பாக வந்து கல்வியில் கொடுக்கப்படுது மேம். இப்போ நாங்களே வந்து அந்த மாதிரியான மீட்டெடுத்த குழந்தைகளை வந்து அவர்களை வந்து நாங்கள் வந்து பள்ளியில் வந்து நாங்கள் போய் சேர்க்கிறப்போ வந்து நல்ல முன்னுரிமை வந்து அந்த பள்ளியிலே கொடுத்து அந்த குழந்தைகள் வந்து சிறப்பாக கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஆதரவற்ற குழந்தைகளாக இருக்கிறவங்க இல்லைன்னா வழி மாறி தொலைந்து போய் குடும்பத்தை விட்டு வந்த குழந்தைங்க, இப்படி இருக்கிற குழந்தைங்க பள்ளிக்கு போகணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு போதுமான அளவு எந்த சான்றிதழும் இருக்காது இல்லையா? ஒரு பள்ளியில் சேர்க்குற அளவுக்கு அவங்க கிட்ட ஆதார் கார்டு இருக்காது, கார்டியன்னு கையெழுத்து போட யாரும் இருக்க மாட்டாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்காது, பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு பள்ளிகளில்? அரசே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க வந்து அதுக்கான சிறப்பு சலுகைகளை கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, நாங்கள் வந்து சாலை மக்கள் மத்தியில் வேலை செய்கிறோம். அவங்களுக்கு வந்து சரியான முகவரியெல்லாம் கிடையாது. அப்போது அவங்களுக்கு வந்து அந்த சாலை ஓரத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறதால அவங்கக்கிட்ட சரியான
டாக்குமெண்ட்ஸும் இருக்காது. அப்போ நாங்கள் வந்து இந்த மக்கள் குறை தீர்க்கும் நாளில் வந்து கலெக்டரேட்டில் போய் அவங்கக்கிட்ட இந்த குறையை நாங்கள் வச்சப்போ வந்து அவங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் தாசில்தார் எல்லாரும் கலந்து ஆலோசித்த பின்பு வந்து கலெக்டருடைய உத்தரவின்படி வந்து எங்களுக்கு வந்து சிறப்பு முகாம் வந்து எங்கள் பகுதியில் வந்து ஏற்பாடு செஞ்சு அதன் மூலம் வந்து எந்தவித ஆதாரமும் இல்லாமல் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடைப்பதற்கான வழியை செஞ்சுருக்கிறாங்க. அதன் மூலம் வந்து எங்களால் இப்போ அந்த குழந்தைகளை வந்து பள்ளியில் போய் அட்மிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்கு. பெற்றோரால் கட்டாயப்படுத்தப்பட்டு குழந்தை தொழிலாளராக ஆன ஒரு குழந்தை அங்கிருந்து மீட்கப்பட்டு திரும்பியும் அவங்க அப்பா அம்மா கிட்டே ஒப்படைக்கப்பட்டால் மீண்டும் அந்த குழந்தைக்கு அதே ஆபத்து நடக்காமல் இருக்கிறத எப்படி அரசு உறுதி செய்யுது? பெற்றோர்களுக்கு வந்து மீண்டும் அந்த குழந்தைய கொடுக்குறப்ப வந்து நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து மானிட்டரிங்கும் நடக்குது. அப்போது அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறப்போ வந்து நிச்சயமாக வந்து அந்த குழந்தையுடைய வளர்ச்சி, அதனுடைய பாதுகாப்பு, கல்வி எல்லாமே உறுதிப்படுத்தப்படுது. இப்போ பெற்றோர் இல்லாமல் இருக்கலாம், அவங்க வந்து யாரோ ஒரு உறவினரோட, ஒரு மாமாவோட, சித்தியோட அப்படி இருக்கலாம். அப்போ அவங்க வந்து அந்த குழந்தைக்கு தன்னுடைய பிள்ளைங்களையே அவங்களால வந்து பார்த்துக்க முடியலன்னும் போது ஆப்வியஸாக இந்த குழந்தையும் வந்து எங்கேயாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கட்டும்னு நினைக்கலாம். இப்போ திரும்பி அந்த குழந்தை அவங்கக்கிட்டேயே விடப்படும் பொழுது திரும்பி அவங்க அதை தானே முயற்சி பண்ணுவாங்க. இப்போ அவங்கக்கிட்ட குழந்தைய விடுறப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த உத்தரவாதம் வாங்கி கொண்டு தான் குழந்தைய வந்து மீண்டும் வந்து தொழிலுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்ற அந்த உத்தரவாதம் வாங்குறது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து நம்ம சிடபிள்யூசி டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் போன்ற அமைப்புகள் வந்து தன்னார்வ தொண்டு அமைப்புகளோடு இணைந்து வந்து இந்த மாதிரியான குழந்தைகளை வந்து அவங்க தொடர்ந்து கண்காணிப்பதன் மூலம் வந்து நிச்சயமாக வந்து இதுக்கு தவிர்ப்பதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறது எங்களுடைய அனுபவத்திலிருந்தே நாங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு தனி மனிதராக, ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு குடிமகனா நான் வந்து இப்படி ஒரு குழந்தை வந்து எங்கேயோ கட்டாயத்தினால் வேலை செய்யறத பார்க்குறேன் அப்படின்னா நான் இதை தடுக்க என்ன செய்யணும்? எனக்கே ஒரு அனுபவம் இருக்குது. என்னுடைய மகன் வந்து சின்ன வயசில் வந்து 11-12 வயசு இருக்கிறப்போ குழந்தை தொழிலாளர்களை பற்றி தெரிஞ்ச பின்பு வந்து ஒரு நாள் கடையில் போய் நாங்கள் வந்து பொருள் வாங்க போகிறப்போ அங்கே ஒரு சின்ன பையனை பார்க்குறான். இப்போ உடனே என்கிட்ட சொல்கிறான், அம்மா குழந்தை தொழிலாளர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவனுக்கு வந்து அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சதால அவன் வந்து அலர்ட் ஆகிட்டு குழந்தை தொழிலாளர் இருக்கிறாங்க, அவங்க இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றத அவன் வந்து உணர்றான் அந்த குழந்தை பருவத்தில். அப்போ நிச்சயமாக இதற்கான அதிகப்படியான ஒரு விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான 1098 சிடபிள்யூசி டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. அதுக்கும் மேலாக வந்து மக்கள் மத்தியில் வந்து அதிகப்படியான விழிப்புணர்வு ஏற்படுத்தினாக்கா அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து எங்கேயாவது இந்த மாதிரியான தவறு இழைக்கப்படுறத பார்க்குறப்போ வந்து உடனடியாக வந்து அதற்கான வந்து குரல் கொடுக்கணும். இந்த மாதிரியான சூழலை மாற்றுறதுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒருங்கிணைந்து ஒரு கமிட்மெண்ட்டோட வந்து உறுதிமொழி எடுக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த பாண்டட் லேபரை வந்து முற்றிலுமாக ஒழிப்போம் என்று எல்லாரையும் வந்து அதுக்கான ஒரு தினம் வந்து நம்ம தமிழக அரசு கொண்டு வந்து அதுக்கான உறுதிமொழியெல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ வந்து எல்லாரும் வந்து இதற்கான ஒரு விழிப்புணர்வு ஆகி அவர்கள் வந்து இந்த குழந்தை தொழிலாளர் முறையை வந்து முற்றிலுமாக ஒழிப்போம் என்று எல்லாரும் உறுதி எடுத்துக்கொண்டு அதை நோக்கி நம்ம பயணித்தால் வந்து நிச்சயமாக வந்து குழந்தை உரிமை மறுப்பு அது ஏற்படுறப்போ வந்து நிச்சயமாக வந்து நம்ம குழந்தை தொழிலாளர் ஒரு முறையை வந்து நம்முடைய சமுதாயத்தில் முற்றிலுமாக ஒழிக்க முடியும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். பொது இடங்களில் இந்த மாதிரி குழந்தைகளை பார்க்குறோம், எங்கேயாவது கடைகளில், தெருவோரங்களில் குழந்தைகள் வேலை செய்கிறத பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம 1098 கம்ப்ளைண்ட் பண்ணலாம், சிடபிள்யூசிக்கு சொல்லலாம். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஃபேக்ட்ரிங்களில், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் உள்ள குழந்தை தொழிலாளர்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்களை நாம் எப்படி அட்ரஸ் பண்ணுறது? லேபர் இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண வராரு அப்படின்னாக்கா வந்து நான் சொல்கிறது ஒரு 2000 அந்த மாதிரியான காலகட்டத்தில் அப்போ குழந்தைங்களை போய் டாய்லெட்டில் மறைச்சி வச்சுடுவாங்க, இல்லை பின்கேட் வழியாக வந்து அமைச்சிடுவாங்க. ஆனா அதே காலப்போக்கில் வந்து கம்யூனிட்டியே வந்து அதை வந்து மானிட்டர் பண்றப்போ இல்லை கம்யூனிட்டி மத்தியில விழிப்புணர்வு ஆகி அவங்க வந்து அந்த அனுப்புறதை நிறுத்துறப்போ வந்து அது வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. அதாவது கம்யூனிட்டியுடைய இன்வால்மெண்ட்டோட நம்ம செய்யணும். இப்போ நம்ம பகுதியில் வந்து ஒரு தொழிற்சாலை இருக்குது அப்படின்னா அந்த தொழிற்சாலையில் வந்து குழந்தை தொழிலாளர்கள் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னாக்கா வந்து அரசு வந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து சமூக பாதுகாப்புகளும் அவர்களுக்கு வந்து கண்ணியமான ஒரு வேலையை வந்து உறுதிப்படுத்தி கொடுத்து அப்புறம் அதன் மூலம் அந்த சமூகம் மேம்பாடு அடைந்து அந்த சமூகம் வந்து இந்த மாதிரியான குழந்தை தொழிலாளர் முறையை வந்து என்னுடைய பகுதியில் நான் முற்றிலுமாக ஒழிப்பேன் என்று ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்றப்ப வந்து நிச்சயமாக வந்து இதெல்லாம் வந்து நம்மளால தடுக்க முடியும்.
அது மட்டும் இல்ல, குழந்தை பாதுகாப்பு முறை, எங்கெல்லாம் குழந்தைகள் தொழிலாளர் இருக்கிறாங்கோ அதை தடுப்பதற்கு, அப்புறம் எங்கெல்லாம் குழந்தைகள் வந்து ஒரு ஆபத்துக்கரான நிலையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உடனே உதவுவதற்கு. இப்ப நம்ம பார்த்தோம்னாக்கா வந்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் வீட்டுல இருந்து ஓடி வந்து அங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறப்ப சில அமைப்புகள்லாம் வந்து இந்த மாதிரியான குழந்தை கண்டெடுத்து அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு வந்து அரசு உறுதிப்படுத்துவதன் மூலம் வந்து முற்றிலுமாக இந்த முறையை வந்து நம்ம ஒழிக்கணும். இப்போ முற்றிலுமா குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுக்கு அரசும் நிறைய விஷயங்கள் செய்து, உங்களை போல தன்னார்வ அமைப்புகளும் நிறைய செய்றாங்க. இதுல உங்களுடைய லிமிட் எங்க முடியுது? எது வரைக்கும் நீங்க செய்யலாம், எதற்கு பிறகு நீங்க அரசிடம் வந்து அந்த விஷயத்தை விட்டுறணும்? அந்த குழந்தைக்கு தேவையான கல்வியோ இல்ல அந்த குழந்தைக்கு தேவையான தொழில் பயிற்சியோ அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு தங்கும் இடமோ வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிச்சயமாக அரசு வந்து முறையாக செயல்படுத்தி கொடுத்தால் வந்து அநேக குழந்தை உரிமை சுரண்டல்களையும் நம்மளால வந்து தடுக்க முடியும். எங்களை பொறுத்த மட்டும் வந்து நாங்க வந்து அதிகமாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் வந்து கம்யூனிட்டி மக்கள் மற்றும் குழந்தைகள் வந்து அவர்களுடைய உரிமைகளை வந்து முழுமையாக புரிந்து கொள்ள அவங்கள வைக்க முடியும். ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய உரிமைகளை நன்றாக தெரிந்த பின்பு வந்து நிச்சயமாக வந்து உரிமையை தெரிந்தவர்கள் வந்து மேம்பாடு அடைவர்கள், அவங்க வந்து எம்பவர்மெண்ட் ஆவாங்க. அவங்க எம்பவர்மெண்ட் ஆன பிறகு வந்து அவங்களே அவங்க உரிமையை வந்து கேட்டு பெறுற அளவுக்கு வந்து அவங்க ஒரு நிலைமைக்கு வருவாங்க. அப்போ அந்த மாதிரியான நிலைமைக்கு வரப்போ அவங்க உரிமையை வந்து அவங்க கேட்டு அவங்களால அது அரசின் மூலம், ஏன்னா இவங்க வந்து உரிமைதாரர்கள், அரசு வந்து டியூட்டி பேரர். ஸோ அரசு வந்து இவங்க உரிமையை உறுதிப்படுத்தினாக்கா இவங்களும் வந்து தே ஷுட் ஹோல்ட் த அரசு வந்து அக்கௌண்டபிள். பீப்புள் வந்து அவங்களுடைய உரிமையை வந்து தே வில் பி ஏபிள் டு கிளைம், அசர்ட் அண்ட் கிளைம். அப்புறம் அதன் மூலம் வந்து அவங்க வந்து ஒரு டிக்னிஃபைட் லைஃபை வந்து அவங்களால லீட் பண்ண முடியும். அரசு இல்லங்களுக்கு மீட்டெடுத்து செல்லப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு பள்ளி கல்வியை வந்து அரசு கொடுத்துருது. அதை தொடர்ந்து அவங்களுடைய கல்லூரி படிப்புக்கு என்ன ஸ்கோப் இருக்கு? இப்ப பாத்தீங்கன்னாக்கா குழந்தை தொழிலாளர்கள் கண்டெடுக்கப்பட்டா அவங்களுக்கு வந்து முழுமையான பாதுகாப்பும் பராமரிப்பும் வந்து அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. இப்போ 0 to 6 years அந்த ஏஜ்ல வந்து குழந்தைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டாங்கன்னாக்கா அவங்கள வந்து ஸ்பெஷலைஸ்ட் அடாப்ஷன் ஏஜென்சிஸ் மூலம் வந்து அவங்க வந்து பராமரிக்கப்படுறாங்க. 6 to 18 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து சில்ட்ரன்ஸ் ஹோமு, ஓப்பன் ஷெல்டரு இல்லை அப்சர்வேஷன் ஹோம் இந்த மாதிரியான இடங்களில் வந்து அவங்களுக்கு வந்து கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு இது எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. 18 வயதுக்கு பிறகு வந்து என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைகள் வந்து சட்டப்படி வந்து அவங்க வந்து அடல்ட் முழு நபராக வந்து அவங்க கருதப்படுறாங்க. இருந்தாலும் வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பெற்றோர்களோ இல்லை அவங்களுக்கு உறவுகளோ எதுவும் இல்லைனாக்கா அவங்களுக்கு வந்து அரசு வந்து ஒரு சிறப்பு திட்டம் வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் கேர் ப்ரோக்ராம், அதாவது 18லிருந்து 21 வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையான கல்வி, அவங்களுக்கான வேலை பயிற்சி, அவங்கள கல்லூரியில் சேர்க்கிறதோ இல்லை தொழில் முனை பயிற்சியை கொடுக்குறதோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து அரசு வந்து அதற்கான வழிகளை வந்து அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து சமூக நல அலுவலர்கள் மூலம் வந்து அவர்களுடைய வழிகாட்டுதல் மூலம் வந்து இது நடக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஜேஜே ஆக்டுடைய செக்ஷன் 46 படி பார்த்தீங்கன்னாக்கா வந்து 18 வயதுக்கு பிறகும் சுயநிலை அடையாத சிறார்களுக்கும் வந்து ஆஃப்டர் கேர் திட்டம் வந்து வழங்கப்படுகிறது. இதுல என்ன பார்த்தோம்னாக்கா வந்து பெற்றோர்கள் ஆதரவு இல்லாதவர்களை வந்து CWC வந்து உறுதி செய்தால் மட்டுமே வந்து அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் கேர் திட்டத்துல வந்து சேர்க்க முடியும். 21, 23 வயது வரை வந்து அவங்களுக்கு வந்து உதவி வழங்கப்பட்டாலும் அவங்களுடைய சுயத்திறன் வளர்த்ததெல்லாம் வந்து ஒரு முக்கிய நோக்கமாக பார்க்குறோம். இப்போ இந்த சுயத்திறன் வளர்த்தல்னு சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க கல்வி கண்டிப்பாக அரசு கொடுத்துரும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் வந்து உங்களை மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கொடுத்துருவாங்க. பட் இந்த மாதிரி சுயத்திறன் வளர்க்கறதுக்கு ஏதாவது ட்ரைனிங் கொடுக்குறீங்களா இந்த குழந்தைங்களுக்கு? பொதுவாக வந்து குழந்தைகள் வந்து மீட்டெடுக்கப்படுறப்போ வந்து குழந்தைகளுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, அப்பா அம்மா இல்லாமையும் இருப்பாங்க. எப்படியும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த CWC மூலம் வந்து லீகலாக வந்து கேஸ் தொடரப்பட்டு சில கேசஸில் வந்து விக்டிம் அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் வந்து வாங்கியும் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பேரண்ட் இருந்தாலும் இல்லை 2 பேரண்ட் இருந்தாலும் குழந்தைகளுடைய விருப்பப்படியே வந்து அவங்களோட வந்து திரும்பியும் வந்து மீட்டும் வந்து சேர்த்து வைக்கிறாங்க. சப்போஸ் அப்பா அம்மா இல்லாமல் அந்த குழந்தைக்கு வந்து உறவினரோ இல்லை பாட்டியோ இருக்கிறாங்கனாக்கா அந்த குழந்தை வந்து அந்த விருப்பத்தை வந்து நான் அவங்கக்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணால் நிச்சயமாக வந்து அவங்கக்கிட்ட தான் வந்து அவங்க சேர்த்து வைப்பாங்க. இப்போ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து யாருமே இல்லை, அவங்களுக்கு வந்து அரசு வந்து சிறப்பு திட்டங்கள் மூலம் வந்து திறன் பயிற்சி கொடுக்குறாங்க. 18 வயசு வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கல்வி வந்து முழுவதுமாக கிடைக்கிறதுக்கான வழிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு திறன் பயிற்சின்னு வரப்போ வந்து அவங்களுக்கு வந்து எந்த திறனில் வந்து
ஆர்வம் இருக்கிறது அதற்கு ஏற்ற மாதிரி. உதாரணமாக சொல்ல போனோம்னாக்கா இப்போ வந்து நம்ம வட சென்னையில் வந்து இந்த மாதிரி குழந்தை தொழிலாளர் மீட்டு எடுக்கிறப்போ வந்து அவங்களுக்கு வந்து மேட் வீவிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த திறன் இல்லை வேற எதாவது கார்பென்ட்ரியோ அந்த மாதிரியான நிறுவனங்களோட வந்து அவங்கள இணைத்து அதற்கான பயிற்சிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னா அவங்களுக்கு வந்து திறன் முழுமையாக பெற்ற பிறகு அவங்களால வந்து ஒரு இண்டிபெண்டான ஒரு வாழ்க்கையை வந்து தொடர்றதுக்கான வழி வகுத்து கொடுக்குறாங்க. குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னா யாரு? அந்த மாதிரி குழந்தை தொழிலாளர்களா ஆக்கப்பட்டவங்களை பார்த்தால் நாம என்ன செய்யணும்? ஒரு சமூகமா சேர்ந்து இந்த முறையை எப்படி நாம முற்றிலுமா வந்து இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றி மேடம். இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை துள்ளித் திரியும் காலம் குழந்தைகள் மற்றும் பெண்கள் நல ஆர்வலர் முனைவர் எஸ்தர் மரிய செல்வம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.